எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜுக்கினி ஃபார்ம்ல இருக்கும். ஜுக்கினி வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு இங்கிலீஷ் வெஜிடபிள். ஜுக்கினி வந்து கான்டினென்டல் ஃபுட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், நிறைய சாலட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஜுக்கினியை வந்து நான் 27 இயர்ஸா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஜுக்கினி ஃபார்ம்ல நானே பார்த்ததே கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஞ்சு ஜுக்கினி. ஸோ யூ கேன் see the zucchini. ஜுக்கினிலாம் அழகாக அப்படியே வாஷ் பண்ணி இன்னுமே சிம்பிள் அப்படியே வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையான ஒரு வெஜிடபிளை நான் சாப்பிட்டதே இல்லை. ஃபார்ம்லேருந்து எடுத்து நான் சாப்பிட்டதில்லை. வா, தரமான சுக்கினி. நம்ம இங்கே பார்க்குறது வந்து எல்லோ சுக்கினி. யாஸ், வெரி வெரி ஃப்ரெஷ், பியூராக ஃபார்ம் ஃப்ரெஷ் ஜுக்கினி. இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு நமக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு, ஜப்பனீஸ் ஃபுட்டுக்கு, லாட் ஆஃப் சைனீஸ் ஃபுட்ஸ்க்கு, லாட் ஆஃப் காட் மாஞ்சர் கோல் கிச்சன் சாலட்ஸ்க்குலாம் வருது. அண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கான்டினென்டல் ஃபுட்ஸ்க்கு இந்த மாதிரி ஜுக்கினி தான் வருது. இதில் என்னென்னா அப்படியே பனி கொட்டுது, சில்லுன்னு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஜுக்கினி எடுத்து அது ஒரு ஃபீலு, அது தனி சுகங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ இந்த ஃபார்மை வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். குளிருதுங்க, எனக்கு நடுங்குது உடம்புலாம். ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தோட்டம். ஸோ நமக்கு எல்லாருமே பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட் வந்து ஸ்ட்ராபெரி. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸ்ட்ராபெரி தோட்டம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக கொடி மாதிரி வளர்ந்துருக்கு. எல்லாம் நிறைய ஸ்ட்ராபெரிஸ் பாருங்கள், காய் வட்டமாக இருக்குது, எல்லாம் பழுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சியர் இன்னும் ஹாஃப் ரைப்பில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரைப்பில் இருக்குது, இது ஃபுல்லாக பழுக்கலை. ஸோ இங்கே வாங்க, கம் 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 சியர். ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு வளர்க்கணும். எவ்வளோ அழகாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், பாதி பழுத்துருக்கு. எஸ், கம் கம் கம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி தான். இந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஏக்கர், அவ்வளோ 3/4 ஏக்கரில் ஸ்ட்ராபெரி தோட்டம் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ், ஸ்ட்ராபெரிஸ் இங்கே பாருங்கள், அருமையான ஸ்ட்ராபெரிஸ், குட்டி குட்டியாக க்யூட்டாக. ஸ்ட்ராபெரினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸ். வெரி குட் ஃபார் ஸ்கின் டோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட செக்கச்சேர்னு அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரி வந்து நான் தான் இப்போ செடியிலேருந்து பறித்தேன், சாப்பிட போகிறேன் நான். ஸோ பயங்கர ஃபீலு. ஸ்ட்ராபெரினாலே ஒரு லவ் தான். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரினா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ராபெரிங்கிறது ஃப்ரூட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி வந்து நான் சாப்பிட போகிறேன். நான் வந்து இந்த இலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மார்க்கெட்டில் அப்படி தான் கிடைக்கும். அப்படி தான் இது வந்து கல்டிவேட் ஆகி வெளியே மார்க்கெட் போகுது. சாப்பிட போகிறேன். இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். ஐயோ, செம்மையாக இருக்குங்க. தரமாக ஸ்ட்ராபெரி. இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து எடுத்து பறித்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்றது வந்து ஒரு பெரிய சுகம். கொட்டுற பனியில், அந்த சில் வெதரில் வந்து அந்த 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 ஸ்ட்ராபெரியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஸ்ட்ராபெரி, ஏன்னா இந்த பனியில்.